ஹாய் எவ்ரிவன். இப்போ ஒரு அழகான கதை படித்தேன். இது வந்து பிராணாயாமத்தை பற்றின ஒரு கதை. பார்க்கலாமா? ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு மினிஸ்டர், ஒரு மந்திரி. அந்த மந்திரி வந்துட்டு ஒரு சிறிய தவறு செஞ்சுட்டாரு. ஆனால் அந்த ராஜா கோவப்பட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த மந்திரியை கொண்டு போய் ஒரு பெரிய டவரோட உச்சியில் இருக்கிற ஒரு ரூமில் அடைச்சி பூட்டிட்டாரு. பூட்டிட்டு என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த மந்திரி இதிலே இருக்கட்டும், இப்படியே செத்து போகட்டும், வேறு யாரும் திறந்து விட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த மந்திரிக்கு ஒரு நல்ல மனைவி, அவரை வந்து ரொம்ப விரும்புகிற, அவரை மதிக்கிற ஒரு நல்ல மனைவி இருந்தாங்க. அந்த மனைவி அன்றைக்கி ராத்திரி அந்த டவர் இருக்கிற அந்த இடத்துல கீழே வந்து நின்றுட்டு மந்திரி கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு நான் என்ன பண்ணணும், ஏதாவது உதவி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த மந்திரி சொல்கிறாரு, எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய கயிறு, அப்புறம் ஒரு ட்வைன் நூல், அப்புறம் ஒரு சாதாரண நூல், அப்புறம் ஒரு சில்க் நூல் விச் மீன் சில்க் த்ரெட்டு, அப்புறம் ஒரு வண்டு, கொஞ்சோண்டு தேன், இதெல்லாம் எடுத்துகிட்டு நாளைக்கு இங்கே இந்த டவர்கிட்ட வா அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிவிட்டு அவங்களும் என்ன ஆச்சரியமாக என்னென்னலாமோ டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வராங்க. வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மந்திரி ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு, அந்த வண்டோட காலில் வந்துட்டு இந்த சில்க் த்ரெட்டை வந்து கட்டிட்டு அந்த வண்டோட மூக்கு பகுதி, அந்த கொம்பு மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் வந்துட்டு கொஞ்சம் தேனை வந்துட்டு தடவிட்டு அந்த வண்டை முகம் வந்து மேலே ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி அந்த டவரில் வந்துட்டு அந்த வண்டை வந்து நிற்க வச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த அம்மாவும் அதே மாதிரியே வண்டோட இதில் வந்துட்டு தேனை தடவி காலில் வந்து அந்த சில்க் த்ரெட்டை கட்டி இப்படி அந்த டவரில் வந்து வைக்கிறாங்க. அந்த வண்டு அந்த தேனை வந்துட்டு எப்படியாவது எடுத்துடலான்னு சொல்லிட்டு மேலே 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 மூவ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அதோட மூக்கிட்ட தான் அந்த தேன் இருக்குது, அது எப்படியாவது சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு ஒரு இன்ச்சாக மேலே போயிட்டே இருக்குது. கடைசியாக அவர் இருக்கிற அந்த டவர் இருக்கிற அந்த இடத்துக்கு ஹோலுக்கு போனோடனே அவர் வந்துட்டு அந்த சில்க் த்ரெட்டை கேட்ச் பண்ணிடுறாரு. இப்போ வந்து அவர் மனைவிட்ட சொல்கிறாரு, இந்த சில்க் த்ரெட்டோட இன்னொரு எண்டை வந்துட்டு சாதாரண த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டை கட்டிடு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பிறகு அந்த த்ரெட்டை அவர் வந்து மெல்லமாக இழுத்து மேலே கேட்ச் பண்ணுறாரு. அடுத்தது இந்த சாதாரண த்ரெட்டோட எண்டை வந்துட்டு ட்வைன் நூலில் கட்டிடுன்னு சொல்கிறாரு. அடுத்தது அந்த ட்வைன் நூலில் அந்த எண்டை அவங்க கட்டி மேலே இழுக்கிறதுக்கு அந்த ட்வைன் நூல் வந்துடுது. இந்த ட்வைன் நூலோட எண்டை வந்துட்டு ஒரு ரோப்பில் கட்டிடுன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ரோப் வந்துட்டு அவர் கை கடிச்சிருது. அப்படியே அவர் வந்துட்டு மேலேருந்து கீழே இறங்கிடுறாரு. ஸோ இந்த கதைக்கும் பிராணாயாமத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கனெக்ஷன் சொல்லியிருந்தாங்க. நம்மளுடைய அந்த சில்க் த்ரெட் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம ப்ரீத்திங் மோஷன், நம்ம மூச்சு விடுற அந்த மோஷன்ஸு. அது அடுத்தது அந்த சில்க் த்ரெட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் இழுத்தீங்கன்னா உங்களுடைய அடுத்தது நமக்கு சாதாரண த்ரெட், பேக் த்ரெட்டோட கனெக்ஷன் கிடைக்கும். அதுதான் நம்மளுடைய நர்வ் கண்ட்ரோல், நம்மளுடைய நரம்பு சம்மந்தப்பட்ட கண்ட்ரோல்ஸ் எல்லாம். ஸோ அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி இழுத்துட்டீங்க, அதை உங்களால் இது பண்ண முடியுது அப்படின்னா, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு உங்களுடைய ட்வைன் நூல், அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம தாட்ஸ், நம்மளுடைய சிந்தனைகள், அதையும் நம்மளால் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா, ஃபைனலி நமக்கு வந்து அந்த ரோப் தான் நம்மளுடைய பிராணா. அதை நம்ம வந்து பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு we can reach the freedom அப்படின்னு சொல்லி ஒரு அழகான இன்டர் கனெக்ஷன்ஸ் இந்த ஸ்டோரி மூலமாக கிடச்சிது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் இட் வித் யூ. ஸோ இந்த சில்க் த்ரெட்லேருந்து நம்ம எப்படி வந்துட்டு பேக் த்ரெட்டுக்கு போகிறது, பேக் த்ரெட்லேருந்து ட்வைன்லேருந்து ரோப். ஒன்ஸ் we take grasp of the rope, we can reach freedom. That is prana is everything, that is pranayama is everything. Thank you.